Hello students, welcome back to my channel. Series Object Attributes பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் கிரியேட்டிங் சீரீஸ் ஆப்ஜெக்ட்டும் அதோட அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் சீரீஸ் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸில் ஒரு 12 அட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நம்ம சீரீஸ் அட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட் டாட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாட்டுக்கு அப்புறம் அட்ரிபியூட்ஸ் நேமை மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே தான் நம்ம அந்த 12 அட்ரிபியூட்ஸையும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்புட் பாண்டாஸும் ஒரு சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு அடுத்து டாட் கொடுத்துட்டு அட்ரிபியூட்ஸ் நேம் கொடுக்கணும். இங்கே தான் அந்த 12 அட்ரிபியூட்ஸ் நேமை நம்ம பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் டேட்டா டைப் வந்து செக் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேவும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்க சீரீஸ் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்டோட நேம் எஸ் டாட்டு டி டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். இது இன்ட்டு 64 என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். இன்ட்டா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, அது என்ன பைட்ஸோ அதை சேர்த்து தான் நம்மளுக்கு இன்ட்டு 64, ஃப்ளோட் 64 இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் அட்ரிபியூட் இண்டெக்ஸ், ரைட்? ஸோ இண்டெக்ஸ்க்கு இதே மாதிரி தான் சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்க வேரியபிள் நேமு டாட்டு ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி வித் டேட்டா டைப்போட நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் வேல்யூஸ். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க சீரீஸில் நம்ம இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எஸ் டாட் வேல்யூஸ், ரைட்? எஸ் டாட் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரே ஆஃப் வேல்யூஸாக டிஸ்பிளே பண்ணும். பிகாஸ் இதோட ரிட்டர்ன் டைப்பு என்டி அரேயாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த சீரீஸில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் நேம் அட்ரிபியூட், ரைட்? ஸோ நேம் அட்ரிபியூட்டை வந்து 2 வகையில் மென்ஷன் பண்ணலாம். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே நேம்னு சொல்லி அட்ரிபியூட் நேமை இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பைத்தான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது எஸ் டாட் நேம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போது சீரீஸ் ஆப்ஜெக்டில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணலை, இப்போ நேம் வந்து நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலை, இது வந்து ஆப்ஷனல் தான். க்ரியேட் பண்ணலைனாலும் நீங்கள் டிஃபால்ட்டாக வேறு வேலையும் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ் டாட் நேம்னு சொல்லி ஏன்னா சீரீஸ் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து எஸ் டாட் நேமா, எஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் சீரீஸ்னு கொடுத்துட்டு அதை இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுட்டு அந்த வேரியபிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும், ரைட்? ஒன்று நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணலாம், இல்லை நம்ம மிடில் எப்போ வேணுமோ அப்போ வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் நேமு ஷேப். ஷேப்புன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும், ரைட்? அது ரிட்டர்ன் பண்ணுற ஃபார்மட் டபுள் ஃபார்மட்டில் தான் ரிட்டர்ன் ஆகும், ரைட்? இங்கே நான் ஷேப் எஸ் டாட் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷேப்போட வேல்யூ டபுள் ஃபார்மட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கமா கொடுத்து நம்மளுக்கு டபுள் ஃபார்மட்டில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் நேமு சைஸு. எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதோட ரிட்டர்ன் டைப்பு இன்டீஜர், ரைட்? ஸோ எஸ் டாட் சைஸ்ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் என் டைமென்ஷனல், ரைட்? சீரீஸ் எப்போவுமே 1 டைமென்ஷனல் தான். ஸோ அதனால் இது எப்போவுமே 1 சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணும். இதோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா இன்டிஜர் ஃபார்மேட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். என் டைமென்ஷனல் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் அட்ரிபியூட் என் பைட்ஸ். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பைட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். டோட்டல் மெமரி இந்த சீரீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரிஸ் எடுத்துக்கிறக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸை வந்து இது ரிட்டர்ன் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இங்கே வந்து எஸ் டாட் என் பைட்ஸ் வந்து கொடுக்கணும், ரைட்? கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எனக்கு 24 பைட்ஸ் இந்த சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அட்ரிபியூட் NANS, ரைட்? இது என்ன அப்படின்னா இதோட ரிட்டர்ன் டைப்பு பூலியன் டைப்பாக தான் இருக்கும், ரைட்? பூலியன் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணும். எப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ நன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஏன்னா நன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு அது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா எந்த ஒரு நன் வேல்யூஸ் இல்லை அப்படின்றனால.
நெக்ஸ்ட் attribute empty அப்படின்னா ஃபுல்லாக சீரீஸில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இண்டெக்ஸும் இருக்கவே கூடாது ரைட். அப்போ எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ட்ரூன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா எம்டியாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எம்டி அப்படின்றப்போ எஸ்ன்றப்போ ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இல்லை எம்டி இல்லை சம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதோட ரிட்டர்ன் டைப்பும் பூலியன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம இங்கே எஸ் டாட்டு எம்டின்னு சொல்லி ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும் ரைட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவேன், ஏன்னா எலமெண்ட் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் எம்டி சீரீஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா கிவன் எலமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற சீரீஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுனால எம்டி வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமாகவும் காலமாக ரோவாக மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட். இது ஒன் டைமென்ஷனல் சீரீஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு டிரான்ஸ்போஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் எந்த ஒரு நமக்கு பார்க்கும்போது விசிபிளாக தெரியாது. இது எப்போ நம்ம விசிபிளாக பார்க்க முடியும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் 2 டைமென்ஷனல் டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணும் போது டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது தான் இந்த டிரான்ஸ்போஸ் வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ கொடுத்து பார்க்கலாம், டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ் டாட்டு கேபிட்டல் டீன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது டிரான்ஸ்போஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி இருக்குது. டிரான்ஸ்போஸ் ரோவா காலமாகவும் காலமாக ரோவாகவும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கு ரைட். அப்போ கேபிட்டல் ட்ரீக்கு பதிலாக நம்ம டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 2 வேல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கேபிட்டல் டீயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் நேமு இண்டெக்ஸ் நேம் ரைட். இதுக்கு ப்ரீவியஸாக எஸ் டாட் இண்டெக்ஸ் நேம் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்து ஒரு நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். பண்ணி அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண இண்டெக்ஸ் நேம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். 12 அட்ரிபியூட்ஸும் சிங்கிள் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே சீரீஸ் ஆப்ஜெக்ட் எஸ் டாட் டி டைப்பு, எஸ் டாட் ஷேப்பு, எஸ் டாட் என் பைட்ஸு, எஸ் டாட் என் டைமென்ஷனல், எஸ் டாட் ஹேஷ் என், எஸ் டாட் எம்டி, சைஸு, அதே மாதிரி இண்டெக்ஸ், வேல்யூஸு, டிரான்ஸ்போஸ், இண்டெக்ஸ் நேம், இந்த மாதிரி எல்லா அட்ரிபியூட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே புரியும். அவுட்புட் எல்லாமே இங்கே நீட்டாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கா.